எடப்பாடி கீழே போயிடுவார், 3வது போயிடுவார், 15 கீழே போயிடுவார். அதனால சீமான் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி இதை கொண்டு வரணும். அண்ணாமலை சீமான் ஆப்ஷனை எடப்பாடிக்கு புரிய முடியாது ஓப்பன் பண்ணார். வியூவர்ஸு, அரசியல் விமர்சகர்கள் இவங்களுக்கு புரியாது, எடப்பாடிக்கு புரிய முடியாது ஓப்பன் பண்ணார். எடப்பாடி வந்துட்டார். ஓகே, இப்போ இங்கே நடக்கிறது சீட்டு பேரம் தான். நகர்ப்புற உள்ளாட்சியில் பன்னீர்செல்வம் 5% அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கலாம் பாஜக கொண்டாரு. எடப்பாடி கடைசியாக அவங்க சீட்டு போட்டுவிட மாட்டாங்கன்னு முடியாமல் சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார். இதே ட்ரீட்மெண்ட்டை தான் பாமகவுக்கும் கொடுத்ததாட்டு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி கணேஷ்குமாரும் வந்து தெளிவாக பேசுகிறாரு. அப்போ அண்ணாமலை கடைசி நிமிஷத்தில் 45% இடத்துக்கு மட்டும் கேண்டிடேட் போட்டு 5% வாக்கை பெற்றுட்டாரு. சென்னையிலலாம் ஒரு கவுன்சிலர் அம்மையார் வெற்றிகரமாக ஜெயித்தாங்க. பல இடங்களில் அப்போவே சாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை. அடுத்து மக்களவைத் தேர்தலில் 330 சீட்டு மோடி ஜெயிப்பார், 3வது முறையும் பிரதமர் ஆவார், என்டிஏ ஜெயிக்கும், 3வது முறையும் பிரதமர் ஆவார்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி சீட்டு தகராறில் அந்த கூட்டணியை உடைக்கிறார்.